வணக்கம். வெல்கம் டு உங்கள் அன்அகாடமி. இன்னைக்கு யூடியூப் செஷன்ல நம்ம பார்க்க போறது யூனிட் 8 சம்பந்தமா தமிழ்நாடு சுதந்திர இயக்கம் சம்பந்தமா பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த தொகுதியில வந்து ஒரு 95 MCQs நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு இந்த செஷன்ல பார்த்துடலாம். ஸோ ஃபார் யூனிட் 8 சம்பந்தமா எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், என்னென்ன டாபிக்ல பார்த்துருக்கோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். யூனிட் 8ல வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், சொசைட்டி இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 100 கேள்விகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது திருக்குறள் சம்பந்தமாக ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். இந்த இரண்டுக்குமே வந்து மேஜர் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி கண்டென்ட் தான். அதுல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னு பார்க்கும்போது தமிழ் அண்ட் தமிழ் அண்ட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஸோ இந்த இரண்டு பாடங்களுமே வந்து உங்களுக்கு இந்த தொகுதிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட். இதுல வந்து நமக்கு அகைன் ஹிஸ்டரி தான் மேஜர் சோர்ஸ். இது எஸ்சிஆர் டெக்ஸ்ட் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மேஜர் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க. தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் சம்பந்தமா 95 MCQs வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த செஷன்ல பார்த்துடலாம். ஸோ வி கேன் ஸ்டார்ட் வித் 96th கொஸ்டின். ஒன்ஸ் இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ லைவ்ல என்னென்ன பேட்ச் கோர்சஸ் இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் மற்ற டீடைல்ஸ் அன்அகாடமி பிளஸ் பிளாட்ஃபார்மோடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் முறையாக இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்ற பர்சன்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் வெயிட்டிங்கா இருக்கு. அது எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி, ஹவு மெனி இயர்ஸ் டஸ் தி தேவதாசிஸ் ப்ரிவென்ஷன் பில் டுக் டு பிகம் அன் ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேவதாசிஸ் அப்படின்ற ஒழிப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது நடைமுறைக்கு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்றதான் கேள்வி. 20 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் மற்றும் 12 வருடங்கள். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த கேள்விக்கான மிக சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ டோட்டலா வந்து 1930ல முத்துலட்சுமி அம்மையார் இந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த மசோதா வந்து சட்டமா மாறி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கலாம். இன் 1930 முத்துலட்சுமி அம்மையார் introduced in the Madras Legislative Council a bill on the prevention of the dedications of women to Hindu temples in the Presidency of Madras. The bill, which later became the Devadasis Abolition Act, declared the பொட்டுக்கட்டு ceremony. ஓகேங்களா, அது வந்து தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் புரியும். பொட்டுக்கட்டு ceremony அப்படின்னு சொல்லுவாங்க, சடங்குன்னு சொல்லுவாங்க. In the presence of the Hindu temples or any other place of worship unlawful, அது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. Gave legal sanction to Devadasis to contract marriage and prescribed a minimum punishment of 5 years imprisonment for those found guilty of aiding and abetting the Devadasi system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bill had to wait for over 15 years to become an act அப்படின்றதான் இந்த கேள்விக்கான விஷயங்கள். ஸோ மேஜரா வந்து 1930 முத்துலட்சுமி அம்மையார் என்ன சொன்னாங்க, இந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அண்ட் எத்தனை வருடங்களுக்கு அப்புறமா அது ஆக்டா மாறி இருக்கு, எந்தெந்த சடங்குகளை வந்து சட்டத்துக்கு விரோதமாக டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதுல இருக்கு. ஃபைன். அண்ட் அடுத்த கேள்வி, who among the following assisted வேலு நாச்சியார் ரீகேப்சரிங் சிவகங்கை அப்படின்னு கேட்கிறாங்க. வேலு நாச்சியார் மறுபடியும் சிவகங்கையை கேப்சர் பண்றதுக்கு உதவியா இருந்தது யாரு அப்படின்றத கேள்வி. கோபால நாயக்கார், ஹைதர் அலி, புலித்தேவர், போத் ஏஎன்பி. அதாவது கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி அப்படின்றது டி ஆப்ஷனா இருக்கு. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதாவது 2 நபர்களுமே இருந்திருக்காங்க. கோபால நாயக்கரும் சரி, ஹைதர் அலியும் சரி, இவங்க 2 பேருமே வேலு நாச்சியாருக்கு உதவியா இருந்திருக்காங்க மறுபடியும் சிவகங்கையை கேப்சர் பண்றதுக்கு. Velu Nachiyar employed agents for gathering intelligence to find where the British had stored their ammunition. With military assistance from Gopal Naikar and Hyder Ali, she recaptured Shivagangai. She was crowned as queen with the help of Marudu brothers. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. She was the first female ruler or queen to resist the British colonial power in India. So முதலாக ஒரு ராணியாகவும் சரி இல்ல ஒரு பெண்ணாகவும் சரி பிரிட்டிஷ் கொலோனியல் பவர், பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ன பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி 2 பேருமே வேலு நாச்சியாருக்கு உதவியா இருந்திருக்காங்க. In which year does Madras Native Association ceased to exist அப்படின்னு கேக்குறாங்க. என்னைக்குல இருந்து நடைமுறைக்கு வந்தது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்? 1852, 1862, 1860, 1867.
So in which year does Madras Native Association cease to exist? So இந்த கேள்விக்கு மிக சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 1852ல தான் அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 1852ஆம் ஆண்டு தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் cease to exist. So Madras Native Association was started by Gasalu Lakshmi Narasu, Srinivasanar and their associates in 1852. However, by 1862, the Madras Native Association had ceased to exist. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ceased to exist தான் கேட்டிருக்காங்க. 1862 தான் சரியான பதில். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் சேஞ்சஸ் இயர்ல 1852 இல்ல 1862. ஃபைன். 1852ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1862ல அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. 99வது கேள்வி. வாட் வாஸ் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்? MNA உடைய மேஜர் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டார்ச்சர் கமிஷன் அப்படின்றத அபாலிஷ் பண்ணதா, இல்ல தேவதாசி சிஸ்டம் அபாலிஷ் பண்ணதா, சத்திய அபாலிஷ் பண்ணதா, இல்ல ட்ரேட் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணதா? abolition of torture commission, abolition of devadasi system, abolition of sati and abolition of trade tax. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல சரியான பதில் என்ன அப்படின்றது பார்ப்போம். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. டார்ச்சர் கமிஷனை அபாலிஷ் பண்ணதான் MNA உடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா சொல்லியிருக்காங்க. One of the important contributions of the MNA was its agitation against torture of the peasants by revenue officials. These efforts led to the establishment of the torture commission and the eventual abolition of the Torture Act அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which justified the collections of land revenue through torture அப்படின்றது. 100th question. How many members does சின்னமருது collected against British Army? எத்தனை பேரை வந்து ஒன்று சேர்த்தாரு சின்னமருது அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் ஆர்மிக்கு அகேன்ஸ்டா எத்தனை நபர்களை ஒன்று இணைத்தாரு அப்படின்றதான் கேள்வி. 10,000 நபர்கள், 20,000 நபர்கள், 2,000 மற்றும் 30,000. சின்னமருது எத்தனை நபர்களை பிரிட்டிஷ் ஆர்மிக்கு அகேன்ஸ்டா ஒன்று சேர்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 20,000 அப்படின்றதான் சரியான பதில். 20,000 மென்ன வந்து சின்னமருது அப்படின்றவர் many பாளையக்காரஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி railed together to fight against the English. சின்னமருது collected nearly 20,000 men to change the English army, so to challenge the English army அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The right answer is 20,000. எப்பவுமே டிஎன்பிஎஸ்சிக்கு நம்பர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்பர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் சம்மந்தமான 100 கேள்விகள் தொகுப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த யூடியூப் செஷன்ல நம்ம எந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதில் ரொம்ப முக்கியமா நம்ம பாலிட்டி சம்பந்தமான சப்ஜெக்ட் பார்க்க போறோம். 2011ல இருந்து 2019 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்ல, ஏன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 1 இருக்கிறதுனால குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இருந்து நம்ம ஒரு 6 வருடங்கள் பார்க்க போறோம். பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து பைலிங்குலா நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ் மற்றும் தமிழ் ரெண்டுலயுமே கேள்விகள் இருக்கும். நீங்க அது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், மிக எளிமையாக இருக்கும். அண்ட் வரக்கூடிய தேர்வுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரெகுலரா எல்லா வீடியோஸுமே வந்து பாருங்க. இப்போ டிசம்பர் மந்த் 2020ல என்னென்ன பிளஸ் கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இது. இந்த மந்த் மேஜரா 2 பேட்ச் கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு குறிக்கோள், அந்த அதர் ஒன் இஸ் இலக்கு. குறிக்கோள் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமி, புவியியல் அண்ட் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற 2 பாடங்களுமே தமிழ் மீடியம்ல டீச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இலக்கு பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி இன் இங்கிலீஷ் மீடியம். ஸோ நாளையில இருந்து இந்த வகுப்புகள் ஆரம்பிச்சிடும் இலக்கு அப்படின்றது. அது வந்து கிளியரா பார்த்துக்கோங்க, ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அந்த பேட்ச். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அன்அகாடமிக்குள்ள வரீங்க, இந்த அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்வைட் கோட் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அந்த இன்வைட் கோட் அப்படின்ற இடத்துல வி லவ் இந்தியா அப்படின்ற கோடை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலயமா உங்களுக்கு மேஜர் பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்டர் இன்வைட் கோட் அன்லாக் யோர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி யாருடைய கிளாஸஸா இருந்தாலும் சரி ஸ்பெஷல் கிளாஸ் அன்லாக் பண்றதுக்கு இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க பிளஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுரும், எப்படி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் இது அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பிளஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுற நபர்களுக்கான விஷயங்கள் ஷேர் பண்றேன்.
ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அன்அகாடமி பார்க்க போறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருந்து அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் நேம், இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே உங்களுடைய கோல் என்னன்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதில் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த டைம்ல யாரெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ அது எல்லாமே ஃப்ரீயாவே உங்களால பார்க்க முடியும். அப்படி பாக்குறதுக்காக தான் அந்த அன்லாக் கோடு கேட்பாங்க. அந்த அன்லாக் கோட் அப்படின்னு கேட்குற இடத்துல நீங்க வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கெட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது பிளஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதுல உங்களுக்கு என்ன பிளான் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. 10% வந்து எஜுகேட்டர்ஸோட ரெஃபரல் கோட் பேஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க சேம் வி லவ் இந்தியா அப்படின்ற கோடை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கோடும் அப்ளிகபிள் ஆகும். ஐஸ்வர்யா எஸ் லைவ் அப்படின்ற கோடும் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அனதர் 10% பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே அப்ளை ஆகும். ஸ்பெஷல் கிளாஸ் நீங்க எவ்வளவு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு இங்க பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டே வரும். 20% டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். இதுல ரொம்ப மேஜர் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 இயர் பிளான் தான். அதாவது நான் இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நான் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே எழுத போறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு 2 இயர்ஸ் பிளான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 இயர்ஸ்க்கு மொத்த காஸ்ட் எவ்வளவு ஆஃப்டர் கெட்டிங் 20% டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா 6800 தான். இதே 1 இயர் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 5600 சார்ஜ் ஆகும். இல்ல நான் வந்து ஷார்ட்டா இப்ப குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போறேன், எனக்கு 1 மந்த் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1400ல உங்களுக்கு எப்படி 280 ருபீஸ் வந்து சப்மிட் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது அரௌண்ட் 1120 ருபீஸா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 மந்த்துக்கு பண்றது வந்து அப்படி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம் எவ்வளவு டூரேஷன்ஸ்க்கோ அதுக்கேற்ற பிளான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். அனதர் ஒன், யாருக்காவது டைரக்டா சிங்கிள் பேமெண்ட்ல பண்ண முடியல அப்படின்றவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நோ காஸ்ட் இஎம்ஐல போத் ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நிச்சயமா கிளாரிஃபை பண்றேன். அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணணும், உங்களுடைய இலக்கை நீங்க விரைவா அடையணும் அப்படின்னா நிச்சயமா அன்அகாடமி பிளஸ் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணி அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்க. அடுத்த தொகுப்பு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத ஆரம்பிக்க போறோம். அதை முதல் பாடமாக பாலிட்டி அப்படின்ற செய்தி ஸ்டார்ட் பண்ண போறோம். நன்றி.